Hi friends, welcome to Historymax. This is Historymax film 7th standard class, term 1, lesson 2 measurements, exercise 2.4ல miscellaneous practice problem பார்க்க போறோம். First one பாருங்க friends. The base of the parallelogram is 16 cm and the height is 7 cm less than its base. Find the area of the parallelogram. First இந்த question என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா இந்த parallelogramோட base 16 cm, அதுக்கப்புறமா அதோட height வந்து 7 cm, அதோட லெஸ் அதோட பேஸ் வந்து இருக்குது. சோ இப்போ இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா फ्रेंड्स given எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேஸ் கொடுத்ததால பேஸ் is equal to 16 cm. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா height is equal to 7 cm. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஸ் வந்து நமக்கு கொடுக்கல. சோ அதுக்கு பதிலா பேஸ் அத இப்ப நம்ம டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இஸ் ஈக்குவல் டு 16 ஓட லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 16 மைனஸ் 7. சோ இப்ப 16 ல இருந்து 7 மைனஸ் பண்ணனா நமக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். அப்ப ஆன்சர் இஸ் 9 சென்டிமீட்டர். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டுபிடிச்சு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் them, நீங்க வெறும் ஏரியான்னு போட்டு எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் parallelogram ஏரியா எழுதுறோன்றக்காதான் ஏரியா ஆஃப் த parallelogram எழுதுறேன். is equal to, ஏரியா ஆஃப் த parallelogram பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியாவோட ஃபார்முலா என்னது ஃப்ரெண்ட்ஸ்? b into h, பேஸ் into ஹைட்டா வந்து ஏரியாவோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த பேஸ் வந்து என்னதுன்னா 16 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைட் வந்து 7 கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஹைட் வந்து என்ன எடுத்துக்கன்னா ஹைட்டோட இது ஹைட்டோட கரெக்டான நம்பர் நம்மளுக்கு என்ன பண்ணல கொடுக்கல. சோ அது வந்து 7 சென்டிமீட்டர் கிடையாது, நம்மளுக்கு கரெக்டான அது வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஹைட்டுக்கு. சோ அதனால ஹைட் வந்து என்னது 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா பக்கோட ஃபார்முலா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போறனால 16 into 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 16 9s are 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியா என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ஏரியா ஆஃப் த parallelogram வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கனால ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம போட்டு எழுதுறோம். ஏரியா ஆஃப் த parallelogram is equal to 144 centimeter square. All the friends, first time ஓட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டைம் பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. An agricultural field is in the form of a parallelogram whose area is 68.75 square hectameter. The distance between the parallel sides is 6.25 centimeter. Find the length of the base. So first இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் இருக்கு. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஃபார்ம். ஸோ ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். ஆடு மாடு கோழி அதெல்லாம் இருக்கதா வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா parallelogram. ஸோ அதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 68.75 ஸ்கொயர் HM. The distance between them parallel sides, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 6.25 சென்டிமீட்டர். ஸோ அதோட பேஸ் வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த சம்க்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த parallelogram எழுதிக்கணும். height of the
is equal to 6.25. அது பாத்தீங்கன்னா HM கொடுத்திருந்தாங்க. HM. Next பாத்தீங்கன்னா area of the parallelogram. Area of the parallelogram is equal to 68.75 square. நம்ம வந்து ஏரியா ஃபார்முலா வந்து எழுதுறோம் ஸ்கொயர் HM. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ் இன்டு ஹைட். B into H is equal to 68.75. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பேஸ் கண்டுபிடிக்க எழுதியாச்சு. அதுக்கப்புறமா பேஸ் தான் கண்டுபிடிச்சு B into 6.25 ஹைட் அப்படி எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து அதான் ஈக்குவல் டு 68.75. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். B is equal to 68.75 by, ஸோ இது இந்த சைடு நம்ம கொண்டு வந்தது என்ன ஆகுனா 6 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த சைடு கொண்டு வர ஈக்குவல் டு இங்கே போட்டாலே இது இந்த சைடு கொண்டு வரும்போது டிவிஷனா மாறும். அப்ப டிவிஷனா வரும்போது என்ன வரும் 6.25. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா ஆன்சர் நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்டர் அப்படியே எடுத்து வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா இதை நீங்க கேன்சலேஷன் பண்ணி வரும்போது இந்த பாயிண்டோட நீங்க இதை எழுதக்கூடாது. இதை இப்போ எழுதிக்கணும் 6,875 by 625. ஸோ இப்படிதான் இதை வந்து எழுதணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணிட்டுக்கலாம். 6,875 625 பண்ணலாம். 625 அதுக்கப்புறமா 11 625 are 6,875. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 11. ஸோ பி என்னது 11 கிலோமீட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துட்டு கீழே எடுத்து எழுதணும். length of the base is equal to 11 kilometer. So all the friends second sum oda solution கண்டுபிடிச்சாச்சு. third sum பார்க்கலாம். question பாருங்க friends. A square and a parallelogram have the same area if the side of the square is 48 meters and the height of the parallelogram is 18 meters. Find the length of the base of the parallelogram. So இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா फ्रेंड्स இதுல என்ன பண்ணனும் நான் சொல்லிட்டேன். So இந்த ஸ்கொயர் parallelogram ஓட ஏரியா வந்து அதேதான். அதுக்கப்புறமா அதோட சைடு வந்து பாத்தீங்கன்னா 48. இது இந்த சேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு க்ளூ. அதை வந்து நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்கு நம்பர் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 18 மீட்டர். அதுக்கப்புறமா அந்த லென்த் பேஸ் அந்த parallelogram பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ சம்க்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா फ्रेंड्स சைடு ஆஃப் தி ஸ்கொயர் எழுதிக்கலாம். is equal to side of the square is equal to 48 meter. Next பாத்தீங்கன்னா ஏரியா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை வந்து சேம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் த ஸ்கொயர் is equal to, so square area ஓட ஃபார்முலா என்னது फ्रेंड्स side into side. So s into s square இத பிராக்கெட்ல போட்டுக்கலாம். square unit is equal to, இங்க ஏரியா நீங்க வேணா எழுதிக்கலாம். நான் எழுதல.
48. So ஸ்கொயர் என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால 48 into 48 சைடு ஒரு சைடு நமக்கு தெரியும். ஸோ அதனால 48 into 48 ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஹைட் ஆஃப் த parallelogram. Of the parallelogram. Parallelogram is equal to, so அது பாத்தீங்கன்னா area of the height of the parallelogram வந்து 18 meter. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா area of the parallelogram is equal to BH. BH அப்படின்னா B into H ன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே B into H போடுறேன். ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா B மட்டும்தான் வந்து நமக்கு தெரியாது, H நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு B இன்டு ஈக்குவல் டு B நம்மளுக்கு தெரியாதுன்றால B அப்படியே போட்டுக்கலாம் இன்டு 18 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா ஆஃப் த parallelogram இப்போ நம்ம எழுதலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த parallelogram அந்த சேம் அப்படின்றத இங்கே தான் நம்ம யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த parallelogram இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். The square. So next பாத்தீங்கன்னா B into 18 is equal to, அதாவது B into 18 அப்படின்றது parallelogram ஓட ஃபார்முலா. அப்ப ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது 48 into 48. So B into 18 is equal to 48 into 48. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் B is equal to சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 48 into 48 into 48 by 18 is equal to 8 into 16 is equal to 8 16s are 128. So அப்ப ஆன்சர் இஸ் 128 மீட்டர் கொடுத்ததுனால மீட்டர். ஸோ அப்ப பேஸ் ஆஃப் த parallelogram is equal to 128 மீட்டர். ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் செம்மோட சொல்யூஷன் எழுதி ஃபோர்த் செம் பார்க்கலாம். The height of the parallelogram is 1/4 of its base. If the area of the parallelogram is 676 square centimeters, find the height on the base. So இப்போ இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் height is equal to 1/4 into base. So 1/4 into base. Next area of the parallelogram is equal to 676. So 676 square centimeter. So next வந்து பாத்தீங்கன்னா B into H. அது வந்து பாத்தீங்கன்னா 676. 676. நமக்கு ஹைட் தெரியும், பேஸ் தான் வந்து நமக்கு தெரியாது. ஸோ பேஸ் இன்டு 1/4 B is equal to 676. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B into B is equal to 676 into 4. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B into B. ஸோ ரெக்டாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா 2 sides are
இருக்கும், மீதி 2 சைட்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ மேலையும் சேம், அதுக்கப்புறமா சைட்லயும் சேம். ஸோ 2 sides are equal. ஸோ அதனால 13 into 13 into 4 into 4. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து b is equal to 13 into 4 போட்டா போதும். தெரியணுன்றதுக்காக 13 into 13 into 4 into 4 போட்டிருக்கேன். into 4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 13 4s are 52 சென்டிமீட்டர். ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேஸ் ரிலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஹைட் is equal to 1/4 into 52 centimeter is equal to. so இப்போ இத மல்டிப்ளை பண்ணனா 13 centimeter நமக்கு ஆன்சர் கிடைக்கும். so all the friends, இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிச்சு. இப்போ நம்ம கீழ ஹைட் பேஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைட் is equal to, height என்னது friends, 13 centimeter. next பாத்தீங்கன்னா base is equal to 52 centimeter. all the friends, fourth multiplication கண்டுபிடிச்சு புக்ல பார்க்கலாம். question பாருங்க friends, the area of the rhombus is 576 square centimeter and the length of one of its diagonal is half of the length of the other diagonal. then find the length of the diagonal. so இப்போ இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா फ्रेंड्स, diagonal of the rhombus எழுதிடலாம். is equal to the diagonal 2 centimeter. so next பாத்தீங்கன்னா friends, the other diagonal d2 is equal to, so அது பாத்தீங்கன்னா 1/2 into d1 centimeter. 1/2 into d1 centimeter. so அடுத்து பாத்தீங்கன்னா area of the rhombus 576 square centimeter. square centimeter. so next பாத்தீங்கன்னா friends, area of the rhombus எழுதியாச்சு. இப்போ சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 into d1 into d2 is equal to 576. 1/4, sorry, 1/2 1/2 வரும். into d1 into d2 is equal to 576. so next பாத்தீங்கன்னா friends, 1/2 into d1 into 1/2 d1 is equal to 576. 1/2 into bracket d1 into 1/2 d1 is equal to 576. so next பாத்தீங்கன்னா d1 into d1 is equal to 576 into 2 into 2. 576 into 2 into 2. திருப்பி diagonal 1 into diagonal 1. இதை நீங்க எழுதணும் தேவையில்ல, அது பதிலா ஈக்குவல் டு போட்டு எழுதிடலாம். is equal to
576 into 2 into 2. Next பாத்தீங்கன்னா திருப்பி diagonal 1 into diagonal 1 is equal to 6 into 4 into 2 into 6 into 4 into 2. So next பாத்தீங்கன்னா diagonal 1 is equal to 6 into 4 into 2. திருப்பி diagonal 1 is equal to 6 into 4 into 2. இப்ப இது நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இத மல்டிப்ளை பண்ணலாம். B1 is equal to 48 centimeter. So next பாத்தீங்கன்னா D2 is equal to 1/2 into 48. D2 is equal to 1/2 into 48 is equal. அது பாத்தீங்கன்னா இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அப்ப லென்த் ஆஃப் த diagonal 1 என்னது diagonal 2 என்னது இப்போ நம்ம கண்டுபிடிச்சு diagonal 1 is equal to 48 centimeter. Next diagonal 2 is equal to 24 centimeter. All the friends சிஸ்டமோட சொல்லி திருப்பி கொடுத்துட்டு சிஸ்டம் பார்க்கலாம். Question பாருங்க friends. A ground is in the form of isosceles triaxium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. Find the cost of the leaving it at the rate of rupees 135 per square meter. So இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா friends parallel side of the trapezium. Parallel side of the trapezium is equal to 42. இது பாத்தீங்கன்னா parallel to the trapezium A B. நீங்க வந்து வேணா parallel to the trapezium B கூட நீங்க எழுதிக்கலாம். வெறும் B மட்டும் போட்டுக்கலாம். is equal to 36 meter. So next பாத்தீங்கன்னா friends height is equal to 30 meter. Next பாத்தீங்கன்னா area of the trapezium is equal to 1/2 into h into a plus b. Parallelogram ஓட formula 1/2 into h bracket a plus b. Next பாத்தீங்கன்னா square units வேணும் நீங்க போட்டுக்கலாம். is equal to 1/2 into 30 into bracket a 42 plus b 36 meter square. Next பாத்தீங்கன்னா is equal to 1/2 into 30 42 plus 36 is equal to 78 meter square. Is equal to 1/2 into 30 into 42 plus 36 is equal to 78 meter. Sorry, 7 is போட்டேன். Sorry, meter அதுக்கப்புறமா square. அதுக்கப்புறமா area is equal to இப்போ நம்ம பண்ணோம்னா 1170 meter square. 1170 meter square. Next பாத்தீங்கன்னா friends cost of leveling 1 meter square. அப்ப cost of leveling 1 meter square is equal to 135 rupees 135. Next பாத்தீங்கன்னா cost of leveling
1170 meters square is equal to rupees 1170 into 135. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1170 into 135 is equal to 1,57,950 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு rupees 1,57,950. So next இப்போ வந்து வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துக்கனால காஸ்ட் ஆஃப் லெவலிங் கிரவுண்ட் கீழ எடுத்து எழுதிக்கலாம். rupees 1,57,950. So அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 6 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.